தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். புதிதாக கட்சி தொடங்கியவுடனேயே முதலமைச்சர் நாற்காலியை கேட்பதற்கு அது என்ன தங்கள் வீட்டு சொத்தா என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரில் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், புதியதாக கட்சி தொடங்கியவர்கள் உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என நினைக்கிறார்கள். 50 வருடத்திற்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது என கூறினார். மேலும் புதிதாக கட்சி தொடங்கியவுடனே முதலமைச்சர் நாற்காலியை கேட்கிறார்கள் என குறிப்பிட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், முதலமைச்சர் நாற்காலி என தங்கள் வீட்டு சொத்தா என காட்டமாக பேசினார். இந்த கட்சி யாரோ புதிதாக வந்தவரெல்லாம் திமுகவை அழிப்பதுதான் எங்களுடைய கடமை என்கிறார்கள். எனக்கு வேலையே திமுக அழிப்பதுதான் சொல்கிறார்கள். நான் அவர்களுக்கு பணிவன்போடு சொல்வது, திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள்லாம் இன்றைக்கு நினைவிடத்தில் இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது என்று சொன்ன அத்துணை தலைவர்களுக்கும் நினைவு மன்றம் எழுப்பியவர் தலைவர் கலைஞர். இன்னொரு 50 வருஷ காலத்துக்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது.